எஸ்பிபி சரண் அவர்கள் லெஜண்ட் ரவுண்ட்ல அபிஷேகாவ பார்த்து ஒரு சில முக்கியமான விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு அப்படின்னும், அத கேட்ட உடனேயே அபிஷேகா ரொம்பவே முகம் வாடி போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோசியல் மீடியா ஃபுல்லாவே பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சரிகமபா லிட்டில் சாம்ப் சீசன் 5 தான். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு புதுவிதமான கன்டென்ட்ட கொண்டு வந்து ரசிகர்களுக்கு ரொம்பவே என்கேஜிங்கா வச்சிருக்காங்க. அண்ட் கண்டஸ்டன்ட்ஸான குட்டீஸுமே அந்த பாடல்கள ரொம்ப சூப்பரா பாடி வந்துட்டு இருக்காங்க. அதில மிக முக்கியமான ஒரு பெர்சன் அப்டின்னா அபிஷேகா அவர்கள் தான். அவங்க பாடுனாலே அன்னைக்கு கோல்டன் ஷவர் உறுதி அப்படிங்கிற அளவுக்கான ஒரு பாடல தான் டெலிவரி பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த முறையும் ரொம்ப சூப்பரா பாடியிருந்தாங்க. எல்லா ஜட்ஜஸுமே சூப்பர் வார்மான பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் குடுத்திருந்தாங்க. எஸ்பிபி சரண் அவர்கள் ரொம்பவே சூப்பரான ஒரு கமெண்ட்ஸ தான் குடுத்திருந்தாரு. ஏன்னா அவங்க அப்பாவோட பாடல தான் எடுத்து பாடியிருந்தாங்க. கண்டிப்பா அப்பா வந்து இத பார்த்தாரு அப்படின்னா ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்பாரு. இந்த பாடல் பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனா பாடும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு பாடல். அந்த ஒரு பாடல நீங்க ரொம்ப சுலபமா பாடியிருக்கீங்க. உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஒவ்வொரு நாளும் உங்ககிட்ட இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கு. கண்டிப்பா நீங்க அடுத்தடுத்த உயரத்துக்கு போகணும் அப்படிங்கிறது தான் எங்க எல்லாரோட ஆசையுமே. ஆனா இதே மாதிரி நீங்க பாடுனீங்க அப்படின்னா கண்டிப்பா ஃபினாலேக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஒவ்வொருத்தரும் போட்டி போட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. சுமனாக இருக்கட்டும், வர்ஜாவாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து தங்களோட பெஸ்ட்ட குடுத்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வாரமும் தங்கள அப்கிரேட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. நீங்களும் கண்டிப்பா உங்கள அப்கிரேட் பண்ணிக்கணும். உங்களுக்கு செட் ஆகுற டோன மட்டும் இல்லாம, அந்த ரவுண்டுக்கு என்ன மாதிரியான பாடல் தேவையோ அத எடுத்து பாடணும். அது மட்டும் இல்லாம உங்களோட கம்ஃபோர்ட் ஜோனுக்குள்ளயே இல்லாம கொஞ்சம் அவுட் ஆஃப் கம்ஃபோர்ட் ஜோனுக்குள்ள வெளில வரணும். அப்பதான் உங்களால வந்து இன்னும் நெறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். இன்னும் நெறைய நீங்க கத்துக்கணும். அப்பதான் இந்த ஃபினாலேல நீங்க ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட்டா நிக்க முடியும். ஏன்னா திரும்பவும் சொல்றேன், சுமன்லாம் வார வாரம் தன்னை அப்கிரேட் பண்ணி வந்துட்டு இருக்காரு. அவர விட நீங்க பெஸ்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணா தான் இந்த சீசன நீங்க ஜெயிக்க முடியும். எங்களுக்கு உங்களையும் பிடிக்கும், சுமனையும் பிடிக்கும், இங்க இருக்க எல்லா குழந்தைகளையுமே பிடிக்கும். ஆனா கப்பு அப்படிங்கிறது யாரோ ஒருத்தருக்கு தான் கிடைக்க போகுது. அப்படிங்கிறப்ப அந்த ஒரு பரிசுக்காக, அந்த ஒரு கப்புக்காக நீங்க வந்து தொடர்ந்து உழைக்கணும், தொடர்ந்து போராடணும். அப்பதான் உங்கள நீங்க இந்த ஷோல வந்து தக்க வச்சுக்க முடியும். ஸோ தயவு செஞ்சு இதுக்கப்புறம் இன்னும் சூப்பரா எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. நெறைய பாடல்கள பாடி பாருங்க அப்படிங்கிற மாரி எஸ்பிபி சரண் அவர்கள் அபிஷேகாவிற்கு நெறைய விஷயங்கள ஷேர் பண்ணியிருக்காரு. பொதுவாவே டிவில வந்து ஷார்ட் அண்ட் கிரிஸ்பா தான் அங்க குடுக்கக்கூடிய கமெண்ட்ஸ போடுவாங்க. ஏன்னா ஓவராலா போட்டா ஒவ்வொருத்தருக்கும் நெறைய நேரம் எடுத்துக்கும். அதனால கட் பண்ணி தான் போடுவாங்க. ஆனா இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே எஸ்பிபி சரண் அவர்கள் மேடையில சொல்லியிருக்காரு. அண்ட் டெலிகாஸ்ட் ஆகும்போது கட் ஆகியிருக்கு. எஸ்பிபி சரண் அவர்கள் ஆரம்பத்திலிருந்தே இப்போ வரைக்கும் அபிஷேகா மேல ஒரு ஸ்பெஷல் கேர் வச்சிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இப்போ வரைக்குமே அபிஷேகாவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் குடுத்துட்டு இருக்காரு. அவங்க இவ்வளோ சூப்பரான ஒரு பாடல் பாடுனாலுமே, இத தாண்டி ஒரு பெஸ்ட்ட நீ குடு அப்படின்னு சொல்றாருன்னா, அப்ப எந்த அளவுக்கு அவங்க மேல ஒரு நம்பிக்கை வச்சிருப்பாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.